والصلاة والسلام على رسوله خاتم النبيين رحمة للعالمين شفيع للمذنبين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: إنا أنزلنا إليك الكتاب بالحق فاعبد الله مخلصا له الدين. ألا لله الدين الخالص. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ما من عبد يخلص لله العمل 40 يوما إلا ظهرت ينابيع الحكمة من قلبها على لسانه. وقال رسول الله صلى الله عليه وسلم أيضا: إذا مات المؤمن انقطع عنه عمله إلا من ثلاثة: إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. صدق رسول الله صلى الله عليه وسلم. புனிதமிகு இவ்வகையின் அக்ராசனர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கும் பெரியார்களே, உலாயிக ஆபாயி ஃபஜீனி பிமிஸ்லிஹிமி இதா ஜமஅத்னா தஜீருல் மஜாமிஉ. இந்த பெரியார்கள் எல்லாம் ஜரீர் என்கிற கவிஞன் பாடுகிறார். ஒரு மஜ்மாவிலே பிரதானமான அவருடைய கவுமுடைய கூட்டத்தார் இருக்கிற போது பாடுகிறார். நடையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் என் பிதாக்கள். இவர்களை போன்றவர்களை நீ கொண்டு வந்து நிறுத்து. எத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்தால் இந்த பெரியார்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும்? கோடி கோடியாக நீங்கள் கொட்டினாலும் இத்தகைய பெரியார்கள் மேடையிலே உட்கார்ந்திருப்பதை ஒன்று சேர்ந்து நீங்கள் காண முடியாது என்று ஜரீரை பார்த்து ஒரு கவிஞன் பாடுகிறார். இவர்களை போன்று கொண்டு வாருங்கள். சௌலத்தியாவே இங்கு வந்திருக்கிறது. ரஹ்மத்துல்லாஹி கீரானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய யோசனைப்படிதான் இந்த மதரசா ஸ்தாபிக்கப்பட்டது. நான் 84 ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற போது இவருடைய பிதா மஸ்ரூம் ஷமீம் நம்பரல்லாஹு பரக்கத்துஹு இருந்தார்கள். ரயீசுல் இஸ்லாம் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு லெட்டரை எனக்கு கொடுத்து சௌலத்தியா மதரசாவில் இருக்கக்கூடிய மௌலானாவை சந்திக்க என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த லெட்டரை கொடுத்து படித்து பார்த்துவிட்டு, இவர்களுடைய பிதா இப்பொழுது சதுர நிஷீனாக இருக்கக்கூடிய இந்த மௌலானா அவருடைய பிதா சொன்னார்கள்: பாக்கியாத்தில் இருந்தா வந்திருக்கிறீர்கள், பாக்கியாத்தில் நீங்கள் எங்களை மறந்த ஆட்கள் தானே என்று சொன்னார். நூற்றாண்டு விழாவிலே எப்பொழுதும் பல 60 நாளே அவர்கள் இடம்பெறாமல் போய்விட்டது. பாக்கியாத்திருந்தா வந்தீர்கள், எங்களை மறந்தவர்கள் தானே நீங்கள், அவ்வூர்தேனாமே என்று சொன்னார்கள். அப்பொழுதே நான் சொன்னேன், யா அல்லாஹ், இந்த ஒரு சமயத்திலே சௌலத்தியாவை கொண்டு வந்து நிறுத்து என்று துஆ கேட்கிறேன். சௌலத்தியா வந்துவிட்டது. இதோட என்ன இருக்கிறது? சௌலத்தியா மாத்திரமா வந்தது? பெறக்கரிய பேர்கள் வந்திருக்கின்றன, தேடற்கரிய திரவியங்கள் வந்திருக்கின்றன, அப்படிப்பட்ட அரும் பொன்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. என்ன உங்களுக்கு தேவை? இதை விட அன்பு நிறைந்த சகோதரர்களே, ஆமதம் பரிசரமத்தில் விஷயத்துக்கு வருகிறேன். அதாவது தவறுடைய
இந்த 150 ஆண்டு விழா என்பது வாக்குகளுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, தென்னாட்டு மக்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, உலக அளவில் சொந்தமானது. உலக அளவில் உலமாக்கள் எந்த அளவு பரவியிருக்கிறார்களோ இந்த வாக்குகள் சிங்கப்பூரிலே வாக்கவி, இப்போதோ துபாயிலே வாக்கவி, பிரான்சிலே வாக்கவி, பிரிட்டனிலே வாக்கவி, ஜப்பானிலே வாக்கவி, எல்லா பக்கமும் சம்மதி செய்து கொண்டிருக்கிறார். உலக அளவில் தன்னுடைய பணியை நிரப்பிய ஒரு மகானுடைய விழா, சாதாரண ஒரு மனுஷனுடைய விழா. ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய சாதனையை சாதித்தார். எதனாலே சாதித்தார்? இந்த 150 ஆண்டு விழாவிலே நமக்கு என்ன பாடம்? கோடீஸ்வரராக லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு என்ன பாடம்? உலமாக்களுக்கு என்ன பாடம்? வியாபாரிகளுக்கு என்ன பாடம்? பட்டதாரிகளுக்கு என்ன பாடம்? எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கின்ற ஒரு விழாவாக இருக்கிறார். சாதாரண மனிதர் அவர் கதிர கௌஹர் ஷாகுதானது யாபிதானது கௌஹரி, கதிர கௌஹர் ஷாகுதானது யாபிதானது கௌஹரி என்று ஒரு பாரசீக கௌஹர் பாட்டு பாடியிருக்கிறார், பார்த்திருக்கிறார். மாணிக்கத்தின் மதிப்பை மன்னன் அறிவான். ஏனென்றால் அவன் மன்னன் தன் கிரீடத்திலே இந்த மாணிக்கத்தை பதித்து அது பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான விலையுள்ள கிரீடத்தை அவர் தலையிலே டோப்பி போல அணிந்து கொள்வார். மாணிக்கத்தின் மதிப்பை நாடாளும் மன்னன் அறிவான். அல்லது மன்னனுக்கு இந்த மாணிக்கத்தை எவர் விற்கிறாரோ அந்த வியாபாரி அறிவார். அவர் தானே விற்கிறவர். விற்கிறவருக்கு தானே இந்த மாணிக்கத்துடைய மதிப்பு தெரியும். அது மாதிரி அவர்களுடைய மதிப்பை அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து ஓதி கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட உயர்தர உலமாக்களாகிய நமது ஆசிரியர்கள் அறிவார். ஜப்பாரதர், அமானியதரத், பட்டதரத், ஆதர் பாஷா அதரத், ஹசன் பாஷா அதரத், சின்ன அதரத் என்ற பெயருள்ள குலாம் காதிர் மஹிதீன் அதரத், அவர்கள் எல்லாம் தொடும் மலைகள், அறிவு மலைகளாக, அறிவு சமுத்திரங்களாக இருந்து உங்கள் எல்லாம் வாக்கவிகளை உண்டாக்கி இருக்கிறார். இது வாக்கவிகளுக்கு மட்டுமுள்ள சொந்தம். எந்த மம்பை ஆலிம்களே, இஸ்பாஹி ஆலிம்களே, தாவூதி ஆலிம்களே, எந்த ஆலிம்களை மதரசாவில் பட்டம் வைத்திருந்தாலும் நீங்களும் வாக்கவிகள் தான். நீங்களும் வாக்கவிதான். ஏனென்றால் அவருடைய முயற்சியினால்தான் மற்ற மதரசாக்கள்லாம் உண்டானது. வாசித்தத்தின் ஒரு வாசித்தாருக்கும் அல்லது பல வாசித்தாக்கள் இருக்கும். எனது ஒருத்தருக்கு என்னுடைய மாணவராக இருந்தால் கேரளாவிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார். இந்த மிஸ்கினுடைய மாணவரே ஆயிரக்கணக்கானவர் இருக்கிறார்கள். 100-200 இல்லை. 34 வருஷம் பாப்பியாக்கள் இருந்த நான் எத்தனை அறிவுகள் இங்கே இருந்து உண்டாக்குறதை நான் பார்த்திருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் பார்க்கவில்லை. அந்த பார்க்கவிருக்க உதவர்கள் தானே பல மதரசாக்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறார்கள். எல்லாமே அலாதத்தின் பக்கம் தானே விழுகிறது. அலாதத் அவர்கள் என்ன சாதித்தார்கள்? அவருடைய மன வெளிச்சம், அவருடைய மனதிலே ஏற்பட்ட வெளிச்சம் இந்த பண வெளிச்சத்துக்கு காரணமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பண வெளிச்சம், லட்சக்கணக்கில் கோடி அளவுக்கு செலவு செய்கிற இந்த பண வெளிச்சம் யாருனாலே வந்தது? பண வெளிச்சம் மன வெளிச்சத்தினாலே வந்தது. இந்த நன்றி வெளிச்சம் அவருடைய உழைப்பினாலே வந்தது. இவ்வளவு
யாரை மறந்தாலும் வந்து நான் மறக்க மாட்டேன். 90 வயசிலே 2 ஜல்சா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். பாரிவாய் இருக்கிறார்கள். முதல் ஜல்சாவிலே 2வது 25 பேர் பாரிவாய் இருக்கிறார்கள். 2வது ஜல்சா நடந்து முடிந்து 13 ஆண்டுகள் கழித்து ஆதாரத்து இறைவதம் சேர்க்கிறார். ஒரு ஜல்சாவுக்கும் இன்னொரு ஜல்சாவுக்கும் இடையிலே 19 ஆண்டுகள் 19 ஆண்டுகள் கழித்து சனது கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு 19 ஆண்டுகள் கழித்து 2வது ஜல்சா, 3வது ஜல்சா இன்னொரு 19 ஆண்டு. அதற்கு ஒப்பாத்தாளர்களுக்கு பிறகு 13 ஆண்டுகள் 2வது ஜல்சா நடந்து முடிந்து 1337 அவர்கள் ஒப்பாத்தாகியிருக்கிறார். அவர்கள் ஒப்பாத்தாளர்களுக்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து 13 மாறும் 19 ஆயிடுச்சு. அவர்கள் ஒப்பாத்தாகி 6 ஆண்டுகளுக்கு பின்னாலே 3வது ஜல்சா நடந்திருக்குது. அதில் 145 46 பேர் பாரிவாயிருக்கிறார்கள். முத்தவரிலே 22 பேர். ஆதாரத்தில் இருக்கிற காலத்திலேயே முத்தவல் இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பாக்கியத்தில் இருக்கிற முத்தவல் விடுபடக்கூடாது. யாமத்து வரைக்கும் முத்தவல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். பாக்கியத்தில் ஏற்பட்ட அந்த பண்பு முறையை மாற்றவே கூடாது. அது ஆதாரத்துடைய இதய ஆழத்திலே ஊரில் ஒரு புரோகிராம். அங்கே முத்தவல் முத்தர் பாக்கியத்தில் இருப்பதுதான் சாலை சிறந்தது. அந்த கல்வி தரத்தை நாம் படிக்கக்கூடாது. அது அங்கிருந்த அருமை சகோதரர்களே இப்படி 3வது ஜல்சாவை நடத்திவிட்டு போனார். அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்றால் குலூசினாலே எதையும் சாதிக்க முடியாது. குலூசினால்தான் சாதிக்க முடியும். குலூஸ் இருந்தால் அவரை அரிசிக்கு தூக்கி கொண்டு போவார். ஆதாரத்திலே அவ்வளவு குலூஸ் இருந்தது, மன தூய்மை இருந்தது. இந்த மன தூய்மை தான் அவர்களுக்கு இவ்வளவு பலமாக இருக்கிறது. அந்த மன தூய்மையை நாம் பெற வேண்டும். இந்த மன தூய்மை எப்படி வந்தது? ஏன் நமக்கு வருவதில்லை? ஆய்வுகளாகிய நாம் மன தூய்மை என்பதும் தரீகத் என்பதும் ஹகீகத் என்பதும் மாரிபத் என்பதும் எங்கே போய் பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு ஆன்மீக செயல் அல்ல. நீ சரீரத்தை பேணினால் தரீகத் அங்கிருந்து வெல்லும். சரீரத்தினுடைய முழுமையான நிலைதான் தரீகத். சரீரத்தினுடைய முழுமையிலே கவனம் செலுத்தினார்கள். மழை பொழுது 6 போல பாக்கியாச்சரியத்து ஓடினாலும் பாக்கியாச்சரியாக்களின் தெருவிலே பழத்த மழை பொழுது போனாலும் கொடையை பிடித்து கொண்டு வந்த அன்னதாராதனை யாரு இருக்க முடியும்? ஒரு சின்ன காரணத்திற்காக வீட்டிலே சொல்கிறோம், பரிவாரத்திலே மறந்து விடுகிறோம். ஜமாத்து எவ்வளவு முக்கியம். மொதீன் சாயம் அவர்கள் வருகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். கரெக்டா மணி அடிச்சு காத்திர வந்துடுவார்கள். தொழுகையிலே பேணுதல், அமலிலே பேணுதல். நாம் மாஜரா அலைஹி சாத்துன் இல்லா லஹு ஃபீஹி அஹம்மு வலீபத்தின் என்று தமீமதற்கு வாழ்கிறார். எந்த நேரத்தில் அதாதத்தை நாம் பார்க்க போனாலும் அந்த நேரத்திலே ஒரு வதீபாவை ஓதி கொண்டிருப்பார். அவர் சரீரத்திலே ரொம்ப புனிப்பாக இருந்தார். தொழுகையிலே தொழுகையை கதா செய்ய மாட்டார். ஜுனைது பகதாதி இடத்திலே ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஹான்கா பகதாதிலே இருக்கின்ற காலம். ஜுனைது பகதாதி புதிய பூஞ்சைகளுடைய உதுருப்தே இறைவனின் சன்னிதானத்தை பெற்ற ஒரு பெரிய மனிதராக இருந்தார். அவருடைய கபுரு பகதாதிலே இருக்கிறார். அவருடைய ஹான்கா தியான மண்டபத்திலே திக்ர் நடக்கும், தொழுகை நடக்கும், பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். பரவலுக்கெல்லாம் சாப்பாடு அவர் தான் போடுவார். ஜுனைது பகதாதி ரஹ்மத்துல்லாஹி
10 வருஷம் வரைக்கும் ஒருவர் போய் இந்த காந்தாவிலே ஜுனைது பக்தாதியுடன் இருந்து வந்தார். 10 வருஷம் கழிச்சு ஜுனைது பக்தாதி சமூகம் சென்று நான் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொன்னார். அரே பாபா காய்க்கு துணை பஸ்தி ஜாத்தையோ, எதுக்கு ஊருக்கு போற? நான் போய் சொன்னா, ஏய் யார் இந்த மத்துபகு சமையல் அறக்காரர் யாரு கூப்பிட வர, இவருக்கு சரியா சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லை கொடுக்குறோமே. சாப்பாடு எதுவும் குறையிருக்கா? இல்லை. நல்லா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றீங்களா? அது பஜாக அப்படி. பின்ன எதுக்கு ஊருக்கு போற நீ? இல்லை இல்லை, நான் பல இடத்துல கேட்டேன், ஜுனைது பக்தாதி பெரிய மனுஷர் என்று எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்களுடைய தவச்சாலையிலே வந்து இருந்தேன். 10 வருஷம் இருந்திருக்கிறேன், ஒரு கராமத்தையும் காணலேன்னா. அடங்கோடுமா அரே மேவு 10 வருஷம் இருந்து கராமத்து பார்க்கலையா? கராமத்தா வேணுங்கிற கராமத்து காணல. இந்த 10 வருஷம் நீங்க இருந்திருக்கிறையே, நான் தொழுகையில ஆஜராகாம நீ இருந்த நேரத்தில் தொழுகையில ஆஜராம தக்பீர் தரீமாவில் ஆஜர் இல்லாம நீ பார்த்துருக்கிறையான்னு கேட்டான். பார்க்கல. பின்னடா வேணும் கராமத்து, பின்னென்ன கராமத்து வேணும்? இதுல இருந்து தெரிகிறது, யார் யார் மதரசாவிலே ஆலிம்களாகவும் தரிசுகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஜுனைது பக்தாதி என்ன சொன்னார் அதை கடைபிடிக்க வேண்டும். புருஷ் வந்துடும் சொன்னால புருஷ் வந்துடும். புருஷ் ஏன் வராது? அப்லாத்துன்னுங்கிறவர் பெரிய பேர். அவர் என்ன பெரிய ஞானி, பெரிய பல்சவி. அவருக்கு என்ன சொல்ற, அது என்ன கவிஞர்? அந்த கபிலன் மசி இருக்கிற தத்துவ ஞானி, தத்துவ ஞானிகள் இருக்காங்களே, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலே வந்தவர்கள் கிரேக்க தத்துவ ஞானி. கிரேக்க தத்துவ ஞானிகள் பலர் இருக்கிறார்கள். அப்லாத்தூன், அவனை பிளாட்டன் என்று சொல்வார்கள். அவருடைய சாகிர் தான் அரிஸ்டாட்டல், சாக்ரட்டிஸ், சுக்ராத்து, புக்ராத்து, ஜானியூசு, இவர்களெல்லாம் கிரேக்க தத்துவ ஞானிகள். அவர்களுக்கு மூளை என்பது தலையில மாத்திரம் இல்லை. கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு மூளை தலையில மாத்திரம் இல்லை, உடலெல்லாம் மூளை. தொடையில குத்தினாலும் மூளை விழுகும், தொடையில குத்தினாலும் மூளை உடலே மூளையானவர்கள். அந்த அபலாத்துனை ஒருத்தர் மனம் கண்டார். மனம் கண்டுட்டு கேட்டாரு, ஆளுநர் பரிசுல நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்ன நல்லா இருக்கிறேன் என்று தன்னுடைய நிலைமை அவர் சொல்லவில்லை. ஜுனைது பக்தாதியை பற்றி எப்படி உங்க அபிப்பிராயம்? ஷஹாபுத்தீன் சுஹ்ரவர்தியை பற்றி உங்க அபிப்பிராயம் என்ன? அதே மாதிரி ஜுனைது பக்தாதி உடைய திரும்பியில் இருக்கிறார் ஷிபிலி, ஷிபிலியை பற்றி உங்க அபிப்பிராயம் என்ன என்று சொன்னாங்க. இவர்கள்தான் பலாசிபாக்கள், நாங்களா பலாசிபாக்கள்? சுக்ராத்தை பற்றிக்கிற லாஷை, புக்ராத்து லாஷை, ஜாலினூஸ் லாஷை. என்ன ஜுனைது பக்தாதி, ஷஹாபுத்தீன் சூரவர்தி, இப்படி சில பெரியார்களை பற்றி கேட்ட பொழுது உலாய்க்க உங்கள் பலாசிபத்து ஹக்கா, இவர்கள் உண்மையான பல்சபிகள், உண்மையான தத்துவ ஞானிகள் இவர்கள் தான். அப்படிப்பட்ட தத்துவ ஞானிகளை உண்டாக்குறதுக்கு தான் இவ்வளவு பெரிய காலேஜை, கல்லூரியை உற்பத்தி செய்தார். வாக்கவியாக உலமாக்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதரசாவில் பாரியாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் பல்சபிகள். அவர்தான் உண்மையான பல்சபி. பல்சா படிக்கிறவன் பல்சபி அல்ல. ஹகீகத்துல் மா, ஹகீகத்துல் ஹவா, ஹகீகத்துல் நார், ஹகீகத்துல் ஸமா, ஹகீகத்துல் அர்த், ஹகீகத்துல் காயினாத்
உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துகளுடைய தரத்தை, அதனுடைய உண்மை நிலையை அறிகிறவன் பரிசவி அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் படைத்த, காற்றை படைத்த, சமுத்திரத்தை படைத்த, பூமியை படைத்த, வானத்தை படைத்த, இவைகளெல்லாம் படைத்த அல்லாஹ்வை பற்றி அறிகிறவன் தான் பரிசவி. இதை பற்றி அறிகிறவன் பரிசவி அல்ல. எப்ப தாத்து சிவாத்தை பற்றி அவனுக்கு அறிவில்லையோ அவன் என்ன பரிசவி? பரிசவியாக முடியாது. இவ்வளவு பெரிய பரிசவிகளை உண்டாக்குறதுக்கு தான் இந்த மதரசாவை கொள்கிறார். சரீரத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும். சரீரத்திலே பேணுதலாக இருந்து தரிக்கத்துக்கு போக வேண்டும். சரீரத்திலே நீங்கள் குறைவாக இருந்தீர்களானால் நிச்சயமாக தரிக்கத்துக்கு போகவே முடியாது. அதை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலிலே தொழுகையிலே பேணுதல் வேணும், நோம்பிலே பேணுதல் வேணும், தக்காத்திலே பேணுதல் வேணும், நடை உடையிலே பேணுதல் வேண்டும், மனைவியுள்ள அகத்தை கொடுக்க வேண்டும், மக்களுக்குள்ள அகத்தை கொடுக்க வேண்டும், ஜமாத்தாருக்குள்ள அகத்தை நிறைவேற்ற வேண்டும். இமாமாக இருந்தால் உள்ளுக்கும் ராயின், இமாமுக்கு கீழே எத்தனை முக்திகள் இருக்கிறார்களோ இந்த ஊர்வாசிகள் எல்லாம் உங்களுக்கு ரஹியத்துகள், அவர்களை புத்தி காப்பாங்க. உள்ளே மதரசாவிலிருந்து ஓத வந்தால் அவர்களை நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாக ஆக்கணும். ஆலாதரத்து திண்ணையிலே 6 வருஷம் மதரசா நடத்தினார். அவருடைய மகனார் ஜியாவுதீன் முகமது நபரல்லா அவர்களுக்கு சொல்கிறார்கள், என் தந்தை வீட்டு திண்ணையிலே ஆரம்பிக்கிற போது 2 திண்ணை, பாக்தாத்துக்கு முன்னாலே முசாஃபிர் கானா என்று ஒரு திண்ணை இருந்தது. அதிலே அதற்கு பிறகு 6 வருஷம் வீட்டிலே ஓய்வு கொடுத்தார். வீட்டிலே தான் மதரசா நடந்தது. யாருக்கு? ஜியாவுதீன் முகமது மர்ஹூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகனார் சொல்கிறார், என் தந்தை இடத்திலே வரக்கூடியவரை நான் கண்டிருக்கிறேன். சில கிழவர்கள் வருவார்கள், சிலர் வாலிபர்கள் வருவார்கள், சில சிசுக்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் வரும், சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே 6 வருஷம் வீட்டிலே நடந்தது. அரசு ஆனதுக்கு பிறகுதான் இங்கே பாக்கியாத்தினுடைய முகப்பிலே இருக்கக்கூடிய திண்ணைக்கு வந்தார்கள். அங்கே 7 வருஷம் ஒதுக்கி கொடுத்தார்கள். அங்கதான் இந்த மகப்பூரி அத்துத்தவார்களுக்கு பெரிய பெரிய அதர்த்துமார்களும் அந்த திண்ணையை ஓதி இந்த 19 பேர் பாரியாளர்களே முதல் ஜல்சாவிலே அதில் பட்டவர்கள் தான், அதில் பாரியாளர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்கினார். சரியத்துக்கு மாற்றமாக யார் எதை பேசினாலும் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். டெல்லிக்கு ஒரு சமயத்திலே போயிருக்கிறார்கள். டெல்லிக்கு போனோம்னு அங்க அடிக்கடுக்கும் போய் இந்த அடிக்கடியிலே இருக்கக்கூடிய மதரசாவை பார்க்கலாம். சர் சையீத் அஹ்மது கான் பெரிய அறிவாளிதான். சர் சையீத் அஹ்மது கான் சாதாரண மனுஷர் அல்ல, மிக முன்னேற்றமானவர். நெஞ்சு பயமில்லாம அச்சமில்லாத அஞ்சாதவர். பெரிய தாடி வந்து பார்த்தா ரொம்ப அழகா இருப்பார். போட்டோவை தான் நாம் பார்த்துருந்தோம். அலிகர் சர்வகலாசாரனுடைய ஸ்தாபகர் சர் சையீத் அஹ்மது கான். அவரை போய் பார்க்க போனாங்க. பார்த்துக்கிட்டு போது அவருடைய மேதையிலே ஒரு நாய். இப்பத்தா அறிவாளியும் சரி, அறிவுல கம்மியானவரும் சரி, பேச நிறையமாயி நாய் பன்றி எல்லாம் பேனா வைக்கிற ஸ்டாண்டாய் பன்றி வச்சிருக்கான் மேடையில வெளியில. அந்த பன்றியில பேனாவை குத்தி வைக்கிறான். என்னடா பன்றி பேசுறான். பன்றி நாய் மாதிரி இருக்குது, அதுல பேனா குத்தி வைக்கிறான். தேசின்னு நினைக்காதீங்க. உடனே ஆதாரத்து கேட்டார்கள், இது என்ன குத்தாச்சு, இன்னும் மேதியெல்லாம் இது ஏன் வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், சர் சையத் முதலார் என்ன சொல்கிறார் பதில். இது எல்லாம் அவருடைய மகன் எழுதுகிறார். ஆராதனை மகன் எழுதுகிறார் அவருடைய தரவித்த கையின் மூலமாக. அதை பற்றி ஒன்றும் இல்லையே,
அது உங்களுக்கு உலமாக்களுக்கு வேண்டா மசூரா இருக்கலாம் ஹராமா இருக்கலாம், எங்களுக்கு அது ஹலால். எங்களுக்கு அது சரி, உங்கள்கிட்ட வேணா ஹராமா இருக்கலாம். அது இந்த குடும்பத்தனை செய்யக்கூடியவற்றை உட்கார்ந்து போயிட்டு வருதுதான். நம்ம என்ன செய்வோம், உடனே ஒரு 5000 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பேசுங்க, இன்னொரு நாயை வச்சுக்கோங்க, ரூபா வந்து திருப்பினா ஹராம்னா ஹலால் தான். எங்கள் செக்ரட்டரி உமரகு ஹாசிம் சாஹிப் இப்பொழுது மதரசாவின் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னாலே ஜமீல்தா நபரல்லாஹும் பல ஆண்டுகள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார்கள். அவருடைய மகன்தான் சியாவுதீன் அகமது சி அப்துல் ஹக்கீம் காலேஜுக்கு தாளாளராக இருக்கிறார். இதற்கு முந்தி இருந்த அந்த செக்ரட்டரி சார் இருக்கிறார்கள் ஜமீல்பா சி அப்துல் ஹக்கீமுடைய பேரர். அவர்களுடன் நான் அவரிலே சபரிலே அதிகமாக போயிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மதரசாவுக்கு வந்ததுக்கு பிறகு மதரசாவுக்கு சொந்தத்துக்காக வேண்டி நிர்வாகிகள் கூப்பிடுற இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். எல்லா பக்கமும் போயிருக்கிறேன். சிலோன், சிங்கப்பூர், மலேசியா சர்வ இடங்களுக்கும் போயிருக்கிறேன். நிர்வாகிகள் என்னை அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார். ஒரு நாள் சபரிலே நாங்கள் போய் கொண்டிருக்கிற போது ஜமீல்பா முந்தின செக்ரட்டரி, பழைய செக்ரட்டரி நபரல்லாஹும் மறுப்பதும் என்னிடத்தில் பல விஷயங்களை பேசிக்கொண்டே போறபோது சொன்னார், எனக்கு சின்ன வயசிலே, இப்பொழுது வயசு அதிகமாக போச்சு, நான் அவ்வளவு சின்ன வயசாக இருந்தேன், மதராசிலே ஒரு இஸ்லாமிய மாநாடு நடந்தது. மதராசிலே பெரிய இஸ்லாமிய மாநாடு நடந்தபோது அதிலே சர் சையீத் அஹ்மது கான் பேசினார், அல்லாமா இக்பாலும் பேசினார். இது அவர்கள் சொன்னது நான் கேட்டேன். சர் சையீத் அஹ்மது கானும் பேசினார், அல்லாமா இக்பாலும் பேசினார். சர் சையீத் அஹ்மது கான் சொன்னார், இஸ்லாமியர்களே, செல்வந்தர்களே, நம் இஸ்லாம் ரொம்பவும் முன்னேற்றத்திலே, தகுதியிலே, நாகரிகத்திலே பின்னடைந்து இருக்கிறார். அவர் பேசின பேச்சு நாகரிகத்திலே பின்னடைந்த நிலையில் இஸ்லாமியருடைய நிலை இருக்கிறது. நாம் அப்படி இருந்தால் அவருடைய இதயத்திலே நாம் இடம் பெற முடியாது. ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள் இருக்கிறார்களே, அற்பமாக இஸ்லாமியர்களை நினைப்பார்கள். நாம் முன்னேறணும். முன்னேறி 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 கலாச்சாரத்திலே நம்ம நபி அவர்கள் என்ன சொல்லி சல்லல்லாஹு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், சாப்பிட்டா கையை சூப்பு, ஏனத்தை வடிச்சு நக்கு சூப்பு, முன்னாடி ஒரு உப்பை வேணா தொட்டுக்கோ, கையை சூப்புறது சுண்ணத்து இருக்கிறது, வடிச்சு சாப்பிடுறது சுண்ணத்து இருக்கிறது. சாப்பிடுவான ஆங்கிலேயன் கையை சூப்பாதே, அங்க முடியல இருக்குது, உள்ள போயிடும், நெக்க ஏனத்தை வலிச்சு நெத்தாரா, அதெல்லாம் நாகரிகங்கள். பிளேட்ல போனா சாப்பாடு வச்சுட்டு கோடாரி விட்டுருவா கொடுக்குறானே, இப்படி குடிச்சுட்டா இப்படி வச்சு அப்படி வச்சுக்கிறாங்க. அது கூடாதுன்னு சொல்ல வரல, அது அவருடைய கலாச்சாரம். உணவிலே அவருடைய கலாச்சாரம், உடையிலே அவர்களுடைய கலாச்சாரம், நட உடையிலே அவருடைய கலாச்சாரம், எல்லாத்தையும் நாம் முன்னேறி முன்னேறி அவர்களை தோற்கடிக்கணும் என்று சொன்னாரா? யாரு? யாருங்க? சர் சையீத் அஹ்மது கான். எல்லாத்திலும் முன்னேறணும். இந்த வெள்ளையர்களை முன்னேறி 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 அவர்களை தோற்கடிக்கிற அளவுக்கு நாம் நாகரிகத்திலே உயர்ந்த ஃபர்ஸ்ட் 1 நம்பராக இருக்கணும் சொன்னாராம். அதுக்கு முன்னாலே அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேச இருந்தாராம், இஸ்லாமியர்களே, முஸ்லிம் சமுதாயமே, நாம் பின்னோக்கி 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 நடக்கணும். அவர் முன்னோக்கி முன்னோக்கிட்டாரு, இவர் பின்னோக்கி பின்னோக்கி நடந்து
சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்களே, அந்த காலத்துக்கு போய் உட்காரணும். அந்த காலத்துக்கு போய் உட்காரணும். அந்த ஆடு மேய்த்த இடையர்கள், இந்த ஒட்டகம் மேய்த்த இடையர்கள், அவர்கள் நபி அவர்களுடன் எந்த வாழ்க்கையை அவர்கள் மேற்கோள் காட்டி தங்களுடைய வாழ்க்கையினுடைய அசல் லட்சியமாக வாழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு போனதற்கு பிறகுதான் நம்முடைய முன்னேற்றம் இருக்கிறது இருக்கிறார். உடனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிட்டா கைகொட்டவும் மரபாவும் அல்லாஹ்வுடைய கோஷமும் என்று சொல்லியிருக்கிறார். இதை கற்றுக் கொடுப்பதற்கு தானே மதரசா. எதை கற்றுக் கொடுக்கிறார்? நீங்கள் பெரிய பிரசங்கியாக இருக்கலாம், ஆளுங்களே இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு பிரசங்கம் போதாது. எத்தனையோ நூல்களை எழுதலாம், இது போதாது. அதற்கு என்ன இருந்தது? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதத்துகள், அதாவது நவீன அனுஷ்டானங்கள் கூடு தூக்கலாம். இன்னும் கூடு தூக்கிறதை நிப்பாட்ட முடியுதா? கூடு தூக்கி சப்பரமா தேர்ந்தெடுத்தது மாதிரி இருக்கிறார்களே, இதை நிப்பாட்ட முடியுதா? ஆயிரக்கணக்கான உலமாக்களாகிய நாம் அதை நிப்பாட்ட முடியுதா? லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கூடு தூக்குறார்களே, குடிதேசம் போட்டு ஆடுகிறார்களே, மருளே அடக்க முடிகிறதா? ஏன் அடக்க முடியவில்லை? அந்த சக்தி ஏன் உங்களிடத்தில் இல்லை? என்னிடத்தில் ஏன் இல்லை? ஏன் இல்லை? அதுக்கு காரணம் சொல்லுங்க. அதனாலே திட்டச்சேரிக்கு போய் 2 மாசம் தங்கி இருந்து அங்கே திருத்தினார்கள். 2 வருஷம் அந்த ஆச்சாரங்கள்லாம் திருத்துவதற்கு என்ன வேணும்? எவ்வளவு வேணும் ஆச்சாரங்களை திருத்துவது. அலாசத்துடைய காலத்திலே இருந்த யார் யார் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ, அது வாக்கியாத்து நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எந்த மதரசாவுடைய நிர்வாக சபையாக இருந்தாலும் சரி, இந்த நிர்வாக சபைக்கு படிப்பணி இருக்கிறது ஆராதனத்துடன். இந்த நிர்வாக சபை ஆராதனத்துடைய நிர்வாக சபை எதை ஏற்படுத்தினார்களோ அதை போல இந்த நிர்வாக சபை நடக்க வேண்டும். அந்த நிர்வாக சபை நடந்தால் நிச்சயமாக அது முன்னேறும். ஆராதன் அவர்கள் கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த முசாஃபிர் கானாவிலே 7 வருஷம் நடந்ததுக்கு பின்னாலே பிள்ளைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கிறது. கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது பாபாமியான் என்கிறவர் 5000 ரூபாய் கொடுத்தாராம். அது 5 லட்சம் ரூபாய்க்கு கழிவு. தியாவுதீன் முகமது அவர்கள் ஆராசிரிய மகன் எழுதுகிறார். 5000 5 லட்சத்தை போல இருக்கும். அதற்கு பின்னாலே சவுகார் ஷம்சுத்தீன் என்பவரும் ஆரஞ்சி முகமது உஸ்மான் என்பவர்களும் வந்து சேர்ந்தார்கள். இந்த 2 பேரும் என் தந்தைக்கு வலது கை இடது கையாக இருந்தார். வலது கை இடது கையாக அவர்கள் வந்ததுக்கு பின்னாலே ஆலாதவர்கள் ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார்களாம். இந்த ஆரஞ்சி ஷம்சுத்தீன் இருப்பது அவர்களும் ஆலஞ்சி உஸ்மான் அவர்களும் சவுகார் ஷம்சுத்தீன் அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்களாம், தூண்டிக்கொண்டே இருப்பார்களாம். உடனே ஆலாது சொன்னார்கள், ஒரு யோசனை செய்யலாமா? என்ன யோசனை? என் கூட நீங்க பிரச்சாரத்திற்கு வரணும். என் கூட நீங்க பிரச்சாரத்திற்கு வரணும். பிரச்சாரத்திற்கு எப்போ போலாம்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாசம் 2 மாசம் அல்ல, பல மாதங்கள். ஆலாதத்துடனே சவுகார் ஷம்சுத்தீன் அவர்களும் ஆனந்தி முகமது உஸ்மான் அவர்களும் கூடவே திருத்திருக்கிறார்கள். பயான் செய்ய இடங்களெல்லாம் அப்படி பயான் செய்து இந்த மதரசாவை எல்லாம் பிரித்து பண்ணினார்கள். ஆலாதர்கள் சாதாரண கஷ்டப்படலை. அப்ப நம்ம ஏன் பிரச்சாரத்தில் ஆலாதத்துக்கு அந்த மனதிலே உறுத்துதல் இருந்தது, மனம் அழுந்தது, கல்பு அழுந்தது. சவுலத்தியா மதரசாவுக்கு போய் அங்கே 3 ஆண்டு தங்கியிருந்து 2 ஆண்டு கஅபாவுடைய வாசலிலே விழுந்து அழுதார்கள். ஏதாவது ஒரு துறையிலே நல்லவர்களாகணும்,
சமுதாயத்தை காக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கணும் என்று சொன்னார். எழுத்துத்துறை இவர் ரொம்ப நூல் எழுதியிருக்கிறார். நூல் எழுதுனால இது சமுதாயத்தை காத்துவிட முடியுமா? பிரசங்கம் செய்வதனால சமுதாயத்தை காத்துவிட முடியுமா? மேடப்பிரசங்கியாக இருக்கிறீர்கள், எழுத்தாளராக இருக்கிறீர்கள், சிந்தனையாளர்களாக இருக்கிறீர்கள், வாக்கவியாக இருக்கக்கூடியவர்களோ நிஷ்காவியாக இருக்கக்கூடியவர்களோ மற்ற மும்பையோ தாவூதியோ எப்படி இருந்தாலும் சரி காபிலியத்தினால காரியமாகாது. காபிலியத் இருக்கிறதே அதெல்லாம் தந்திர ஒரு பெரிய பதில். தந்தவரான் சிலருக்கு பிரசங்காங்க அல்லா அந்த காபிலியத்துன்னு சொன்னால் திறன்பட ஓதி கொடுப்பது. அவர் இருக்கிறாரே காதி குமாரை ஓதி கொடுப்பார், உல்லாசன் ஓதி கொடுப்பார். இதுல காபிலியத்தை இருக்கிறது. இவர்களால சமுதாயத்தை சாதிக்கவே முடியாது. என்ன சொல்றது சொல்றீங்க? காபிலியத்துங்கிறதோட மக்பூலியத்தும் இருக்கணும். ரெண்டு இருந்துச்சு. யாருக்கு ஆஜாதத்துட்டு காபிலியத்தும் இருந்தது, மக்பூலியத்தும் இருந்தது. நீ பிரசங்கியா இருக்கிற அவர் பேசுவாரா? தேனம் போல பேசுவாரு. எல்லாரையும் நோன்பு வைக்க சொல்லுவாரு, அவர் நோன்பு வைக்காம படுத்துவார். சமுதாயம் திருத்த முடியுமா? சமுதாயத்தை எப்படி திருத்த முடியும்? காபிலியத்து மாத்திரம் இல்லை, மக்பூலியத்தும் இருந்தது. மக்கள் உங்களை மதிக்கிறார்களா? மக்களுடைய கல்வியிலே இடம் பெற்றிருக்கிறீர்களா? இந்த காபிலியத்தும் மக்பூலியத்தும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும். வரும் தேன் போல பிரசங்கம் செய்தால யாரும் திருந்த மாட்டார். யாரும் திருந்த மாட்டார். கராசி இருக்கக்கூடாது, காசு வேணுங்கிற என்ன இருக்கக்கூடாது. காசு உங்களை தேடி வரணும், காசை தேடி நீங்கள் போகக்கூடாது. அதனால் உள்ளதை உள்ளவாறு சொல்வார்கள். எனக்கு கீமியா என்ற ஒரு கீமியா என்று சொன்னால் பித்தளையை தங்கமாக ஆக்கக்கூடிய ஒரு கடை, தங்கமாற்று கடைன்னு பேரு கீமியா. பித்தளைய அது ஒரு சில கர்மங்கள் இருக்கிறதை சொன்னா அது தங்கமாக ஆயிடும் கீமியா. அது சொல்லுகிறார்கள், எனக்கு கீமியாவிலே கொஞ்சம் தெரியும். அறிவுகளே, இந்த சமுதாயம் நம்முடைய அமானத்தாக இருக்கிறது. நாம எத்தனை வருடம் புதுச்சோரை சாப்பிட்டோம், பக்குவத்தை சாப்பிட்டோம். நமக்கு பாதல் என்றும் மௌலவி என்றும் பட்டம் கொடுக்கிறார்களே, இந்த பட்டத்தை வாங்கினதற்கு பிறகு இங்கிலீஷ் படிக்கணுங்க. அதை படிச்சு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். ரெண்டு தலையில தொப்பி தூக்கி எறிஞ்சா, கிராப்பு வச்சுக்கிறா, இரண்டு குடிக்கிறா, இவன் மௌலவியா என்று சொல்ல கூட தெரியல. இவனை கூப்பிட்டு பாத்தியா ஓதுறதுக்கு நம்ம பாத்தியா ஒதுக்கலாம் பாக்குறேன். இருக்க முடியா பொதுச்சத்தை சொன்னாங்க. அதற்கு பொதுச்சத்தை நாம் சாப்பிட்டு விட்டு சமஸ்தானத்திலே, ஹைதராபாத் சமஸ்தானத்திலே கிடைக்கிற டிப்டி கலெக்டருடைய வேலை கஷ்டப்பட்டு அதை வாங்கினார்கள். எழுதி போட்டு கஷ்டப்பட்டு அந்த பதவி கிடைத்தது. கிடைத்த பதவியை விட்டு விட்டு வந்தார்கள். சாப்பிட்டு இருக்கிறாய், நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ பொது தொண்டு செய்யணும். தென்னிந்தியா ஒன்னிலிருந்து தென் மாநிலம் நல்ல பலம் பெறணும், அல்லாவுடைய பக்தர்களாக ஆகணும், நீ மதரசாவை நடத்து என்று சொன்னதினாலதான் வந்தார். இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், காபிலியத்தோட மக்பூலியத்தும் வரும். இந்த மக்பூலியத்து வந்ததற்கு பிறகு நாம் பிரச்சாரம் செய்தார். இந்த உலகோ பிரச்சாரத்திலே, இந்த பிரச்சாரத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் காண முடியும். அதனாலே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மக்பூலியத்தால் ஆகிறதுக்கு உண்டான முறையை கையாளணும். அந்த கையாட்டாத்தான் சரி வரும், இல்லைன்னா நமக்கு ஒரு காலம் சரி வரா. ஆக நமக்கு மௌலானா மௌலவி என்று பட்டம் கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த மௌலானா மௌலவி யார் கொடுத்த பட்டம்? யார் கொடுத்த பட்டம்? என் அருமை நண்பர்களே,
அருமை உலமாக்களே, யார் கொடுத்த பட்டம்? மதரசாவா கொடுத்துச்சு? மதரசா கொடுக்கல. உங்க சதுர் முத்தரிசா இருக்கிறவர் கொடுத்தாரா? அவர் கொடுக்கல. நிர்வாக சபை கொடுத்ததா? அவரும் கொடுக்கல. பின்ன யார் கொடுத்தது? இது தேசிய விருதுங்க, சர்க்கார் கொடுத்த விருது. எது? மௌலானா மௌலவி சர்க்கார் கொடுத்த தேசிய விருது. குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா ஹுவ மௌலானா. யாரு ஹுவ மௌலானா? யாரு? அல்லாஹ் தான் நமக்கு மௌலானா. அந்த மௌலானா பன்சுருனா அருள் கோவில் காவிரி. அல்லாவே நீங்க தான் எனக்கு மௌலானா. என்ன மௌலானாவுக்கு அர்த்தம்? 20க்கு மேற்பட்ட அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் என்ன? எங்களை வழிகாட்டும் தலைவன். எங்களுக்கு கண்ணை கொடுத்ததுக்கு பின்னாலையும் நாம் கட்ட வழியிலே போயிடுவோம், கண்ணு கொடுத்து குருடனாக ஆயிடுவோம் என்று கண்ணை கொடுத்து வழிகாட்டுவார்கள். எனக்கு சீரான வழிகாட்டி மௌலானா. அல்லாஹ் கொடுத்தப்பட்டவங்க காரி என்று யார் கொடுவார்? இதா கரானாவும் பத்தவியும் குருவானா. நாங்க குர்ஆன் ஓதுனா ஜிப்ரீல் மூலமாக அந்த குர்ஆனை பின்பற்றினார்கள். ஹம்ஹி காரியை தலவுன அலைக்க நபி மூசா ஹாரூன். மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம் தான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறோம். காரிபி ஹம்ஹை இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்க ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். ஹாஃபிஸ் பி ஹம்ஹைங்கறான். ஹாஃபிஸ் அல்லாஹ் தான், காரியும் அல்லாஹ் தான், காரியும் அல்லாஹ் தான், மௌலானாவும் அல்லாஹ் தான். இந்த மௌலானாங்கப்பட்டது அல்லாஹ் கொடுக்கிறான். நிர்வாக சபை மற்ற கருத்துக்கள் நாசிருந்தான் என்று அல்லாஹ் கொடுக்கப்பட்டதை வாசித்தார்கள் கொடுக்கிறாரு. நேரடியாக அல்லாஹ் பார்க்க சொல்ல முடியுமா? நம்ம யார் படிக்க முடியுமா? விசுவாசம் பண்ண முடியுமா? வர முடியாது. அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் கொடுத்த மட்டும் தேசிய விருது. மௌலானா மௌலவிண்டா என்ன? எங்களுடைய உத்தம தலைவன் எங்களுக்கு வழி. மௌலானா முத்ததா, மௌலவி கபர். நான் வேற யாரும் சொல்லல, நான் சொல்றேன். வேற யாரும் சொல்ல, நான் சொல்றேன். மௌலானா முத்ததா, மௌலவி கபர். எங்களுடைய தலைவன் மௌலவி அல்லாவின் பக்கம் இணைந்த ஒரு மகான். हमारे सरदार மௌலவி. அது முத்ததா இந்த கபருங்க. நான் எங்கேயும் பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை, என் புத்தி சொல்லி சொல்றேன். வேற ஒண்ணு இருக்கணும் அவசாரம் வேண்டியதில்லை. மௌலானா மௌலவியா இருக்கக்கூடியங்க. நீங்க மௌலானான்னு மௌலவின்னு சொல்லலாம்டா. மௌலவியா இருக்கணுமா இல்லையா? இந்த பட்டம் பிரசங்க எழுதுனால கிடைக்குமா? அரபியில் ஒருத்தன் பிரசங்கம் செய்யலாம், பெரிய முந்தியதை எழுதுறவனே ஒரு ஈசாயி தான். ஒரு தானிவ ரஹ்மத்துல்லாஹி ஒரு பயானை சொல்றாங்க. ஒரு சையாக இருந்தா, சையாகி மூலமா, சையாண்டா உலகம் சுற்றி வந்த ஒருவன். அவனிருந்து ரிப்போர்ட் எனக்கு கிடைத்திருக்கிறது. பிரான்சிலே பேரூத்திலே மதரசா இருக்கிறது. மதரசா பெரிய மதரசா இருக்கிறது பேரூத்திலே, பிரான்சிலே. இந்த மதரசாவுக்குள்ளாலே போனால் தாருல் ஹதீஸ், தாருல் தஃப்சீர், தாருல் தாரீக், தாருல் குர்ஆன், இப்படியே போர்டு போட்டிருக்கிறது. அங்கே ஓதி கொடுக்க புகாரி ஓதி கொடுக்கப்படுகிறது, விதாயா ஓதி கொடுக்கப்படுகிறது. காலேஜிலே நம்முடைய அரபி காலேஜுகளில் ஓதிக்கப்படக்கூடிய பிரதானமான கித்தாபுகள் எல்லாம் அங்கே ஓதி கொடுக்கப்படுகிறது. ஓதரவரும் கிறிஸ்தவன், கற்பிக்கிறவரும் கிறிஸ்தவர். முத்தஅல்லிம் ஈசாயிகை, முஅல்லிம் ஈசாயிகை. பார் ஹதீஸ பார். நபி அவர்கள் எந்த சொல்லிலே தவறு இருக்கிறார்கள் என்று கேடு. குர்ஆனை ஆராய்ச்சி செய். குர்ஆனிலே எந்த தவறு இருக்கிறது என்பதை எடுத்து அதை வெளியிடு, அம்பலமாக்கு, இஸ்லாத்தை அம்பலமாக்கு என்று காலேஜை நடத்துகிறார். அரபியிலே பிரசங்கம் செய்தால் நீங்கள் பெரிய ஆள் வாங்க முடியுமா? கிரேக்க தத்துவ ஞானிகள் இருக்கிறார்களே, சாக்ரட்டிஸ், பிளாட்டன், புகராத்து, தாரியுஸ், அப்லாத்தூன், மௌலானா மௌலவி அப்லாத்தூன், மௌலானா மௌலவி சுக்கராத், மௌலானா மௌலவி அபுஜெயில்,
அவளை போல பிரச்சனை யார் பண்ண முடியும்? அறிவியலே பெரிய பட்டம். சமுதாயத்திலே நம்மளை இந்த பட்டத்தை கொண்டு அவர்கள் மதிக்க வேண்டும். அனாசத்துக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஒரு பெரிய செல்வந்தர். இப்படி அப்பவும் அந்த செல்வந்தர் இருக்கத்தான் செய்திருக்காங்க. நாங்க ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போனோம். பெரிய பெரிய நிர்வாகிகளுடன் போயிருக்கிறோம். அதை எங்க செக்ரட்டரி சார்கிட்ட கூட சொல்லி இருக்கிறேன். அவர் தகப்பனாரும் கூட இருந்தார். அரசு சுதிகுருத்தை சாப் நம்பரந்தாம் மறுப்பது பழைய செக்ரட்டரி ஜமீன்பா நம்பரந்தாம் அவர்களும் இருந்தார். அப்பொழுது நாசனும் இருந்தார். சேகநாதன் நானும் போயிருக்கிறேன். சிங்கப்பூர்ல ஒரு இடத்துல பேசுகிற போது பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் அங்க போனப்ப அவர் சொன்னார், இந்த அலுவலகத்தாக்கள் மூடுங்க, இவர்களெல்லாம் ஒரு சேவையும் செய்யல, சேவைக்குதான் வர்றாங்களே தவிர ஒரு சேவையும் செய்யல. எங்க ஊர்ல இருக்கிற அலுவலகத்தாவை நான் மூடணும்னு நினைக்கிறேன். உடனே இப்போ உள்ள செக்ரட்டரி சாஹிபுடைய தகப்பனார், எப்படி போயிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எத்தனை லட்சம் என்றாலும் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் தான் போய் எனக்கு இடம் இல்லை ரூம்ல, நான் வாசப்ப கதவோரத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் சொல்றார், ஆண்டாம் இவர்களெல்லாம் அவ மனப்பகுதி சொன்னாங்க, இப்படிதான் பேசாதீங்க, என்ன பணிவா பேசுகிறா தெரியுமா, இவ்வளவு பணிவு. இதுதான் நான் சொன்னது. நிர்வாக சபை இருக்குது, அனாசுடைய காலத்திலே எப்படி இருந்ததோ அந்த நிர்வாக சபை போல செல்வந்தர்களால் இறங்கி வர வேண்டும், தானத்தை கொடுக்க வர வேண்டும், பெட்டிக்குள் இருக்கிற பணம் வெளியே வர வேண்டும், உள்ளே இருக்கக்கூடாது. இருந்தாதான் முடியும். உடனே மலக்குதிச்சான் சொன்னாங்க, என்னங்க எஸ்எஸ் அப்துல் காதர் எங்க மனசாதான கொடுத்துச்சு, டிஎம் அப்துல் ரஹ்மான் எங்காது எங்க மனசாதான கொடுத்தது, இப்படியே பழக சொன்னார். போங்க அந்த மனுஷன்லாம் ஆழ்ந்தானா என்றார். உடனே வெளிவந்துட்டோம். 3/4 மணி டைம் பேசி ஒரு பைசாவும் கொடுக்கல, இவங்க பைசாவும் கேட்கல. வந்தோடனே என்னிடத்தில் சொல்றார்கள், கையில எழுதுவை செய்தாபி அவருடைய பேரு எழுதி வை, இடையிலே ஞாபகம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். அது அன்பிலிருந்து அருமை சகோதரர்களே, உங்களுக்கு நான் பணிந்து கூறுவது, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சரியத்துக்கு மாற்றமான கொள்கை, எங்கு பார்த்தாலும் காதியானி கூட்டமும் தௌஹீத் என்ற பெயரால் சுன்னத்துக்கு மோசம் செய்கிற கூட்டமும் நிறைந்து வருகிறது. இப்ப முஅத்தஸிலாவை பற்றி தெரிகிற கூட்டம் அல்ல, அதெல்லாம் போச்சு. முஅத்தஸிலாக்கள் இன்னும் இல்லை, முஅத்தஸிலாவை பற்றி தெரிகிற கூட்டம் இல்லை. இப்பொழுது காதியானியை பற்றி தெரிகிற கூட்டம் வேணும். அதனால மதரசாக்களிலே நான் வேண்டிக் கொள்கிறேன், எங்கெல்லாம் அருமை மதரசாக்கள் நடக்கிறதோ அங்கே முஅத்தஸிலாக்கள் பற்றி சொல்லுகிற இடத்திலே காதியானியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாரம் ஒரு முறை சங்கத்திலே கேள்விக்கு அங்கே ஒருவர் பதில் சொல்ல வேண்டும். உஸ்தாதில் ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும். நாட்டிலே இருக்கின்ற தீய சவால்களை எல்லாம் சமாளித்து இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும். ஆளுங்களே, இந்த சமுதாயம் நமது அமானத்து, நம்மை பார்த்திருக்கிறது, நம்முடைய வழிகாட்டலை எதிர்நோக்கி இருக்கிறது. நாம் சரிவர நடந்தால் அவருடைய பணம் எல்லாம் நம்முடைய மடிமே வந்துவிடும். பணத்தெல்லாம் கேட்க வேண்டியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரம் கழிந்து விட்டதால் பேச்சை படிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு எப்பவும் கிடைச்சதே இல்லை. விட்டுட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன செய்யறது? பெரியார்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய நிர்வாக சபைகளையும் அரபி மதரசாக்களையும் ஆளுகின்ற உம்மத்துமார்களையும் ஊரில் உள்ள எல்லா ஜமாத்துமார்களையும் ஆளாதக்கூடிய அந்த பரகத்தினால் நமக்கு சீரான பாதையை காட்டி எதிர்காலத்திலே பலமான முஸ்லீம்கள் உண்டாகி தீய சக்திகள் எல்லாம் அழித்து நேரான சுன்னத்தை பின்பற்றுகிற இந்த சஹாபாக்களுடைய வழிமுறையை நமக்கு அல்லாஹ் காட்டி நம்ம எல்லாம் ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் போதுமானவன்.
இந்த திருமகளுக்கு முன்னாலே இந்த திருநேரத்திலே கேட்கப்படும் இந்த திரு துவாவை எல்லாம் மனமிறங்கி அங்கீகரிப்பானாக. ஆமீன்.